Hello viewers, welcome to Landry Max. So இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம 8th standard 4th chapter exercise 4.1 ஓட கண்டினியூட்டியாக அந்த எக்ஸசைஸ்னோட செகண்ட் ரோமன் பார்க்க போகிறோம். தட் இஸ் டாப்பிக்கை கவனிங்க. ரீரைட் ஈச் அண்டர்லைன் பார்ட் யூஸிங் பர்சன்டேஜ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில வேர்ட்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க ஃப்ரேஸ் மாதிரி. அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க பார்ட்ஸை பர்சன்டேஜில் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் ஃபார்மில் நம்ம எழுதணும். அதுதான் ரீரைட் அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டினோட மீனிங் ஒழுங்காக புரிஞ்சுட்டு அதை அப்படியே பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது தான் நமக்கு இங்கே ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ சம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1/2 of the cake is distributed to the children. 1/2 of the cake is distributed to the children அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கேக்கில் பாதியை சில்ட்ரனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மீனிங் சொல்கிறாங்க. ஸோ பாதினாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிகாஸ் இதை பர்சன்டேஜில் சொல்லும் போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக ஆன்சரே ஒர்க் அவுட் பண்ணாமலே டேரெக்டாகவே சொல்ல முடியும் நிறைய பேரால். என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தை பர்சன்டேஜில் சொல்கிறோன்னா 100% தான் சொல்லுவோம் இல்லைங்களா? 100% அப்படின்றது முழுமையான ஒரு விஷயத்த சொல்கிறது. ஸோ அப்போ 1/2 அப்படின்னா அதில் பாதி இல்லைங்களா? ஸோ 100ல் பாதி என்ன? ஜஸ்ட்டு ஆன்சர் அப்போ என்ன வரும்ன்றதை டேரெக்டாகவே உங்களால் கெஸ் பண்ண முடியும். தட் இஸ் 50% தான் ஆன்சரில் வரும் அப்படின்றத நீங்கள் 1 மார்க்காக இருந்தால் டேரெக்டாகவே கூட போடலாம். பட் 1 மார்க்காக இல்லை அப்படின்னும் போது இது 2 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ இருக்குது. மேபி 3 மார்க்கில் கேட்க சான்ஸ் இல்லை. 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. 1/2னா என்ன மீனிங்? 1/2ங்களா? ஸோ இன்ட்டு 100, தட் இஸ் 100%. 100ல் பாதி, அதனால் 1/2, தட் இஸ் 1/2 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை 1 டைம்ஸ் இது 50 டைம்ஸு. ஸோ அப்போ ஆன்சர் 50%. எப்படி போட்டிங்கனாலும் 50% தான் ஆன்சர். பட் நம்ம கேட்குற மார்க்குக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை போட வேண்டியதுதாம்மா. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அப்பர்ணா ஸ்கோர்ட் 7.5 points out of 10 இன் காம்படிஷன். அப்பர்ணா அப்படின்ற பொண்ணு வந்து ஒரு காம்படிஷனில் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி அந்த காம்படிஷன் நடத்திருக்காங்க. அதில் 10 பாயிண்ட்ஸ்க்கு 7.5 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம போடும்போது 2 விதமாக போடலாம். அதாவது கொடுத்துருக்கிறது டெசிமல் ஃபார்மில் இருக்குது. ஸோ டெசிமல்லேருந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் டெசிமல் டு ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது ஒரு மாடல். அப்படியே டேரெக்டாக நான் டெசிமல் டு பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது இன்னொரு மாடல். பட் 2 மாடல் நீங்கள் எந்த மாடலில் போட்டாலும் சரி, கான்செப்ட் ஒன்று தான். நீங்கள் டெசிமல்லேருந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பை 100 பண்ணுவோங்களா? அதே கான்செப்ட் தான் நீங்கள் டெசிமல்லேருந்து டேரெக்டாக பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணாலும். ஈவன் நம்ம இது ஆல்ரெடி ஒரு சம்மில் கூட ப்ரீவியஸ் ரோமனில் நடத்தும் போது ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் டெசிமல் டு ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜாக பண்ணுறேன், எனக்கு அது ஈஸி அப்படின்னாலும், இல்லை டெசிமல் டு பர்சன்டேஜ் டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் மல்டிப்ளை பை 100 ஒரே கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ 2 விதமாகவும் போடுறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பெட்டராக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் see. ஸோ நான் இப்போ டெசிமல் டு ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 7.5 அவுட் ஆஃப் 10 அப்படின்றத ஆல்ரெடி நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் தான் எழுதிடுவோம். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம மார்க்ஸ் போடும்போது கூட இப்போ ஒருத்தவங்க 100க்கு எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம டினாமினேட்டரில் 100 போடுவோம். டேக்கன் மார்க்ஸ், தட் இஸ் இப்போ அவங்க 50 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 50/100ன்னு சொல்லிட்டு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதுவாங்களா? அதே மாதிரி அவங்களுடைய டோட்டல் பாயிண்ட்ஸு 10, அவங்க எடுத்திருக்க பாயிண்ட்ஸு 7.5. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த டெசிமலில் நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 2 ப்ராசஸ் இதில் நடக்கும். அப்போது 7.5-ஐ 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா 7.5-ஐ ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணும்போது 75/10 அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஏன் அப்படின்னா 1 டிஜிட் டெசிமல் இருக்கிறதுனால டினாமினேட்டரில் ஒரு 0 வரணுன்றது தான் ரூல்ஸு இல்லைங்களா? ஸோ அப்போ இது ஒரு 0 வர வேண்டியிருக்கு. எது ஒரு 0 அப்படின்னா நம்ம இந்த டெசிமல்லேருந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 0. ஆல்ரெடி இந்த கான்செப்டை 75/10 7.5/10 அப்படின்றது கொஸ்டினில் இருக்கிறத நம்ம டேரெக்டாக அப்படியே கன்வெர்ட் பண்ணுறது. அப்போ டினாமினேட்டரில் பார்த்திங்கன்னா இந்த 7.5 75ஆக மாறும்போது டினாமினேட்டரில் 2 zeros வரணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு 0 வந்து கொஸ்டினில் இருக்கிறது, இன்னொரு 0 வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அப்போ இதனுடைய ஓவரால் கன்வர்ஷன் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 75/100ன்னு வரும். 75/100
தட் இஸ் 75/100. ஓகேங்களா? இப்போ இதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. நம்ம அந்த கான்செப்ட் படி ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணோம். தட் இஸ் கொஸ்டினில் இருக்க ஒரு 10 நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10. ஸோ டினாமினேட்டர் 10 × 10 போது 100 வந்துடும். நியூமரேட்டரில் இருக்க 7.5 75ஆக மாறிடும். ஓகேங்களா? இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ட்டு 100. ஸோ இப்போது 100ம் 100ம் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ என்ன வரும்? ஆன்சரில் வந்து பார்த்திங்கன்னா 75% வரும். ஓகேங்களா? அண்ட் தென் இதே சம்மை நீங்கள் டெசிமல்லேருந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 7.5/10 இன்ட்டு 100 டேரெக்டாக அப்படியே நீங்கள் டெசிமல்லேருந்து அப்படியே நாங்கள் டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது கொடுத்துருக்க கான்செப்ட். தட் இஸ் 7.5/10 அப்படின்றது கொடுத்துருக்க அந்த கான்செப்டை ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதியிருக்கோம். அதனால் இது டெசிமல் ஃபார்ம்லேருந்து நம்ம கன்வெர்ட்லாம் பண்ணல. இன்ட்டு 100ன்றது ஃப்ராக்ஷன்லேருந்து பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம்? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகும். இங்கே என்ன வரும்? 7.5 × 10. ஸோ 7.5 × 10 போது டெசிமலுக்கு ஒரு டிஜிட் மட்டும் நமக்கு அந்த சைடு லெஃப்ட் டு ரைட்டு மூவ் ஆகும் இல்லைங்களா? அப்போ என்ன வரும்? தட் இஸ் 715 வரும். ஆக்சுவலி 75 இதை நம்ம 7.5 × 10 போடும்போது பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணாமல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ 715 வரும். அண்ட் தென் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட்டு. ஸோ அப்போது இங்கே பாயிண்ட் வரும். ஸோ வாட் இஸ் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% இஸ் யுவர் ஆன்சர். ஓகேங்களா? அண்ட் தென் இதில் ஒரு மிஸ்டேக் இந்த இடத்துல என்னென்னா 75/10 போடக்கூடாது, 7.5/10 போடணும். இந்த நியூமரேட்டரில் கவனமாக அதை கரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் போட்டாலும் ஓகே. இது வந்து நாங்கள் இந்த நான் இங்கே சால்வ் பண்ணியிருக்க விதம் வந்து ஃப்ராக்ஷனை அப்படியே கொடுத்துருக்க கான்செப்டை அப்படியே டேரெக்டாக பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி போட்டு காட்டினது எப்படி போட்டேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷனை இந்த பாயிண்டர் டெசிமல்லேருந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ கொடுத்துருக்க கான்செப்ட் ரெண்டுமே பண்ணும்போது 75/100 × 100ன்னு வரும். ஸோ அந்த 100 கேன்சல் பண்ணியிருப்பேன். ஸோ ரெண்டு மெத்தடில் எது உங்களுக்கு நல்லா புரியுதோ அதை போடலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி போட்டாலும் கரெக்ட் தான். அண்ட் தென் இதை எழுதும் போது கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல 7.5/10 × 100 ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதை தான் நான் இங்கே சிம்ப்ளிஃபை பண்ணி காட்டியிருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். தேர்ட் கொஸ்டின். த ஸ்டாச்சு வாஸ் மேட் ஆஃப் பியூர் சில்வர். அதாவது ஒரு ஸ்டாச்சுனா சிலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு சிலை வந்து பியூர் சில்வரால் செஞ்சுருக்காங்க. பியூர் சில்வர், பியூர் அப்படின்ற வார்த்தையை கேட்கும் போதே இதுக்கு ஆன்சர் உங்களால் டேரெக்டாக சொல்ல முடியும். தட் இஸ் 100% தான் இதுக்கு ஆன்சர். தட் இஸ் தேர்ட் ஒன்க்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100%. ஈவன் இப்போ இது கூட வந்து ஒரு வேளை எனக்கு டேஷஸ் ஃபார்மேட்டில் தட் இஸ் 1 மார்க் ஃபார்மேட்டில் கேட்காம ஒரு வேளை ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி கேட்குறாங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ரொம்ப ஈஸி. அதாவது கொடுத்துருக்க கான்செப்டை ஃப்ராக்ஷன் ஃபார்மில் ஃபஸ்ட்டு எழுதணும். எப்படி ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதுறது? தட் இஸ் டினாமினேட்டரில் டோட்டல் பார்ட் இருக்கணும் எப்போவுமே இல்லைங்களா? ஸோ 100 as it is இருக்கும். நியூமரேட்டரில் டேக்கன் பார்ட் இருக்கும். இதில் மொத்தத்தையுமே சில்வர் அப்படியே பியூர் சில்வர் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நியூமரேட்டரும் 100 தான் வரும். ஸோ 100/100 ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் கன்வர்ஷனுக்கு என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 100 போடுங்களா? ஸோ அப்போது 100/100 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது இது என்ன ஆகிடும்? சேம் நம்பரால் டிவைட் ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன? ஆக்சுவலி இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று கேன்சல் ஆகிட்டு 1ன்னு வரும் இல்லைங்களா? எப்போயுமே கேன்சலேஷனில் சேம் நம்பர்ஸை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் கேன்சல் பண்ணணும்னா 1 வரணும், 0 வரக்கூடாது. ஸோ 1 × 100ன்னும் போது 100% தான் ஆன்சரில் வரும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் தான் இது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாங்களா? டேரெக்டாக 1 மார்க்காக இருந்தால் டேரெக்டாக 100%ன்னு ஆன்சர் எழுதினாலே போதும். 48 out of 50 students participated in sports. 48 out of 50 students participated in a sports அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதாவது இதில் 48 out of 50ன்ற கான்செப்டை நம்ம பர்சன்டேஜில் சொல்லணும். 50 ஸ்டூடெண்ட்ஸில் 48 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறாங்க. அந்த கான்செப்டை பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃப்ராக்ஷனில் எழுதணும் இல்லைங்களா? 50 ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது டோட்டல் பார்ட், அது டினாமினேட்டரில் இருக்கணும். 48 அப்படின்றது டேக்கன் பார்ட், அது நியூமரேட்டரில் இருக்கணும். ஸோ 48/50 × 100 ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் கன்வர்ஷனுக்கு இன்ட்டு 100. அண்ட் தென் 50ல் இது 1 டைம்ஸு, 100 2 டைம்ஸு. ஸோ 48 × 2 96%. ஸோ வாட் இஸ் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96% அப்படின்றது ஆன்சர். ஸோ இது வந்து நீங்கள் 1 மார்க்கில் கேட்டாலும் சரி இல்லை 2 மார்க்கில் கேட்டாலும் சரி ஒர்க் அவுட் பண்ணி தான்
போட முடியும். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இது. ஓகேங்களா? ஸோ ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ லாஸ்ட் ஒரே ஒரு சம் தான் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிட வேண்டாம், ஃபுல்லாக பார்த்துடுங்க. பிகாஸ் இந்த ரோமனில் இந்த ஒரு சம்க்காக இன்னொரு வீடியோ போட வேணான்னு பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஒன்லி 2% அவுட் ஆஃப் 3 will be selected in the interview. அதாவது ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா 3% வந்திருக்காங்க, அதில் 2% செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கான்செப்டை நீங்கள் வந்து பர்சன்டேஜில் சொல்லணும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இப்போ அதை நம்ம ஃப்ராக்ஷன் எழுதும் போது 2/3ன்னு எழுதுவோங்களா? ஸோ 2/3 × 100. ஸோ 2/3 × 100 போது எப்போவுமே இந்த 100 வந்து நியூமரேட்டரில் இருக்கிற நம்பருக்கு கூட தான் இதுக்கான ப்ராசஸை பண்ணுவோம். ஸோ 2 × 100 போது 200 வந்துடும். by 3 as it is இருக்கும். ஸோ இந்த 200/3 நம்ம நார்மலாக டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது தான். ஸோ அப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வரும்? 3ல் தட் இஸ் 200ல் 3 எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இங்கே 200ல் 3 வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது 2 டிஜிட்ஸாக எடுத்துக்குவோம். ஸோ அப்போது 20லன்னு எடுத்துக்குவோம். ஸோ 20ல் 3 வந்து 6 டைம்ஸ் வரும் இல்லைங்களா? அப்போது 3 6 are 18. மறுபடியும் ரிமைண்டர் 2 வரும். ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா 6 டைம்ஸ் வரும். ஸோ கொஷன்ட்டில் 6 6ன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், ரிமைண்டரில் 3 3ன்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு நான் டெர்மினேட்டிங் டெசிமல். சரிங்களா? தட் இஸ் இப்போ நம்ம 200ல் 3ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டரும் வந்து பார்த்திங்கன்னா சேமாகவே போயிட்டு இருக்கும். 3 6 are 18 அப்படின்னும் போது ரிமைண்டர் வந்து 2 2னே வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி அப்போ நியூமரேட்டர் மறுபடியும் 0 போடும்போது ஈவன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம போட்டாலும் 6 6 6 6 6.666 தான் போயிட்டுருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது இதை நம்ம பாயிண்டில் கன்வெர்ட் பண்ணி போட வேண்டிய நெசசரி கிடையாது. அப்படியே அந்த 2 ஸ்டெப்போடு நிறுத்திட்டு மிக்சடு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிக்கோங்க. மிக்சடு ஃப்ராக்ஷன் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். குவேஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் ஃபார்மில் எழுதணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே குவேஷன்ட் என்ன வந்திருக்கு? 66. குவேஷன் 66, ரிமைண்டர் 2 அண்ட் தென் டிவைசர் 3. ஸோ அப்போ இதனோட ஆன்சர் எப்படி வரும்? குவேஷன் 66, ரிமைண்டர் 2 அண்ட் தென் டிவைசர் 3. ஸோ 66 2/3% were selected in that interview. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரோமன். 1 மார்க்கில் கேட்டாலும் சரி, 2 மார்க்கில் கேட்டாலும் சரி, மார்க் முக்கியம் இல்லை, கான்செப்ட் முக்கியம். பிகாஸ் இதெல்லாம் எதுக்காக இப்படி ஒரு ரோமனே நமக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சம்ஸ்னோட இந்த சில கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம சம்ஸை சால்வ் பண்ணும்போது தட் இஸ் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் போடும்போது ஒரே ஒரு ஸ்டெப்பாக இது எல்லாமே யூஸ் ஆகும். அதுக்காக தான் எப்போயுமே உங்களுக்கு 1 மார்க்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நிறையா கான்செப்ட்ஸ் கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ மேபி எல்லா சமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.